அன்பிற்குரிய அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையினுடைய தலைவர் இருக்குதா பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் அவர்களே, மற்றுமுள்ள பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அரங்கில் ஒரு பாட்டு என்ற தலைப்பில் ஒரு அரை மணி நேர அளவில் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதுகிறேன். சங்க இலக்கியம் என்பது கிடைக்கின்ற அளவில் 2381 பாடல்களை கொண்டது. அதில் 1867 பாடல்கள் அகப்பாடல்கள். அகப்பாடல்கள் என்றால் காதல் பாடல்கள் என்று சொல்லக்கூடாது என்பது இலக்கணம். அகப்பாடல் வேறு, காதல் பாடல் வேறு. தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் என்று ஒரு பாடலை, காதல் பாடலை பாவேந்தர் எழுதியிருக்கிறார். உலகத்தினுடைய மிக ஒப்பற்ற காதல் கவிதையிலே பாரதிதாசன் எழுதிய அந்த பாட்டு அழகு. தோட்டத்து வாசல் திறந்திருக்கும், அப்போது பக்கத்து வீட்டு பெண் அங்கிருந்து வந்து பேசிக் கொண்டிருப்பாள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் மீது அவள் காதல் கொள்ளுகிறாள் என்று தொடங்கி எழுதுகின்ற அந்த பாட்டு கடைசியில் எங்கே போய் முடியும் என்றால், சாதி கைமை ஆகியவற்றையெல்லாம் கண்டிக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு அறநூலாக அது காட்சி கொடுக்கும். அது காதல் பாட்டு. காற்று வெளியிடை கண்ணம்மா உன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்பது காதல் பாட்டு. ஆனால் குறுந்தொகையில் இருப்பதோ நற்றிணையில் இருப்பதோ அது காதல் பாட்டு இல்லை. பிறகு என்ன பாட்டது? இதுவரையில் அப்படித்தான் எழுதி கொண்டிருக்கிறார். அது அகத்திணை பாட்டு. ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன என்றால், காதல் பாட்டு என்பது முதல் கரு உரி என்ற அமைப்பிலே அமைவது இல்லை. அகத்திணை பாட்டு என்பதில் முதல் கரு உரி ஆகிய 3 பொருள் இருக்க வேண்டும். மற்ற 2 இல்லாவிட்டாலும் உரிப்பொருள் ஒன்று இருக்க வேண்டும். உரிப்பொருள் மட்டுமே அமைந்த பாடல்கள் சில, கருப்பொருளோடு சேர்ந்த பாடல்கள் பல. முதற் பொருளும் கருப்பொருளும் உரிப்பொருளுமாக சேர்ந்த பாடல்கள் மிகச் சில. இப்படி அதனை அகத்திணை பாட்டு என்று எழுதியவர் என்னுடைய ஆசிரியர் தான், பேராசிரியர் வாசுபா மாணிக்கம் அவர்கள் தான் இது அகத்திணை பாட்டு என்று எழுதினார். அதனால் எழுதுகிற போது காதல் என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அதற்கு மேலாக பல செய்திகள் அதில் சொல்லப்படுகின்றன. அதில் ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு உத்தி. அந்த உத்தி தான் மிக இன்றியமையாதது. இப்போ நான் ஒரு பாட்டு சொல்ல போகிறேன். இந்த பாட்டில் நீங்கள் உரையாசிரியர் எழுதியிருப்பதை எடுத்து படித்து பாருங்கள். அதற்கு மேலே நாம் சிந்திக்க வேண்டிய இடம் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஒரு பாட்டை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னிடம் சீனாவிலிருந்து வந்து ஒருவர் சங்க இலக்கியம் படித்தார். சாங் சிலிங் என்பது அவருடைய பெயர். அவர் 3 மாத காலம் அனுமதி பெற்று வந்து இங்கே சேர்ந்து என்னிடம் சங்க இலக்கியம் பயின்றார். ஏற்கனவே இங்கே சாரதா என்று ஒரு அம்மையாரிடம் சங்க இலக்கியத்தை பயில தொடங்கி அதற்கு பிறகு பின்னாலே என்னிடம் வந்து சங்க இலக்கியம் பயில தொடங்கினார். அவருக்கு ஒரு நாள் நான் பாடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் அப்போது சொல்லிக் கொண்டிருந்த பாட்டினுடைய கருத்து என்னவென்றால், நான் இறந்து போய்விடுவேன், ஆனால் என்னுடைய இந்த பிறவியிலே இனிய துணைவனாக இருக்கக்கூடிய என் கணவனை அடுத்த பிறவியிலும் நான் பெறுவேன். ஆனால் இந்த பிறப்பு மாறிப்போய்விட்டால் என்ன செய்வது என்றுதான் நான் துடிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய குறுந்தொகை பாட்டினுடைய கருத்தை சொன்னவுடன் அவர் குனிந்து கொண்டிருந்தார். என்ன சாங்ஸ்லின்னு புரியவில்லையா அப்படின்னு கேட்டபோது அவர் நிமிர்ந்தார். அவருடைய 2 கண்களிலிருந்தும் அப்படியே கண்ணீர் தாரையாக ஒழுகிட்டு. என்னன்னு கேட்டார். இல்லை, சீனப்பண்பு என்பது கூட ஏறத்தாழ இப்படித்தான், ஆனால் அதனை விட இது இன்னும் அதிகமாக இருக்கிறது.
இந்த பிறவி என்ற அளவில் தான் நாங்கள் சீனர்கள் நினைப்போம். இனி வருகின்ற பிறவியிலெல்லாம் நாங்களே கணவன் மனைவி என்று நினைக்கக்கூடிய நினைப்பு சீனாவில் இல்லை. இது புதியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இதற்கு ஏன் இது ஒரு நல்ல கருத்தானே, ஏன் அழுகை வந்தது என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஒன்றுமில்லை, நான் 6 மாதம் இங்கு பயிலலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய மனைவி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அங்கே சீனாவில். ஏறத்தாழ இறந்து கொண்டிருக்கிறாள். ஆகவே இந்த பாட்டை கேட்டவுடன் எனக்கு அந்த நினைவு வந்தது. அதனால் என்னை மீறி எனக்கு ஒரு கண்ணீர் வந்து விட்டது என்று அவர் சொன்னார். சங்க இலக்கியம் என்பது வாழ்க்கையோடு மிக நெருக்கமான ஒரு இலக்கியம். மற்ற இலக்கியத்திலெல்லாம் பார்த்தீர்களானால் சமய இலக்கியங்களிலே காமதேவு வரும், கற்பக மரம் வரும். ஆனால் இங்கே என்று சொல்லப்படுகின்ற பசு வரும், அவ்வளவுதான். மற்ற மரங்களெல்லாம் இடம்பெறும். நிலத்தை தாண்டிய ஒரு கற்பனையை நோக்கி சங்க இலக்கியம் எப்பொழுதும் போவதில்லை. நிலத்திலே இருக்கக்கூடிய பயிர், பச்சை, பாறை, மலை, காடு, கடல், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள், இவைகள்தான் கருப்பொருள். ஆனால் அவற்றை படிக்கின்ற போது தொல்காப்பிய இலக்கணத்தோடு பொருத்தி படிக்க வேண்டும். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு என்ன செய்தி தருகிறது என்று சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு ஒரு ஐயமெல்லாம் வரணும். எனக்கு இதில் 8 கேள்விகள் உங்களை கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கின்றன. 8 வினாக்கள் இருக்கின்றன. இந்த ஒரு பாட்டு நான் சொல்ல போகிறேன். இதில் நான் கேட்க போகிற வினாக்கள் 8. நீங்கள் சொல்ல வேண்டிய விடை என்னவென்றால் தெரியும், தெரியாது, அவ்வளவுதான். எத்தனை தெரியும் என்று சொல்லுகிறீர்கள், எத்தனை தெரியாது என்று சொல்லுகிறீர்கள் என்று பார்ப்போம். குறுந்தொகையில் பாட்டு எண் 40. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பயிலுகிற போது எண்ணும் கூட சேர்த்து நினைவில் வைத்துக் கொள்ளணும். 40வது பாட்டு. இந்த பாட்டு 5 அடியிலான பாட்டு. இந்த பாட்டை நான் பார்த்து வியந்தது மட்டுமல்ல, நியூயார்க்கிலிருந்து மசாச்சூட்ஸ் போகக்கூடிய தொடர் வண்டியில் நான் பயணம் செய்கிற போது எனக்கு எதிரே அழகான ஒரு மெட்டல் பிளேட்டில் ஒரு 5 வரிகள் எழுதப்பட்டிருந்தன. இந்த 5 வரிகள் என்ன சொன்னன என்றால், வாட் இஸ் மை ஃபாதர் டு யுவர்ஸ், வாட் இஸ் மை மதர் டு யுவர்ஸ். இதை நினச்சி பாருங்கள். இந்த பாட்டை அப்படியே நான் நினைத்து பார்த்த உடனே என்ன இது, மேலே ரெட் எர்த் என்று போட்டிருந்தது, சிவப்பு நிலம், செம்மண் என்று அதன் தலைப்பு. கீழே இந்த மொழிபெயர்ப்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் வண்டியிலே இடம்பெறக்கூடிய அளவுக்கு எந்த வகையில் இன்றியமையாதது என்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்மெல்லாம் திருக்குறள்லாம் எழுதி வைத்திருக்கிறோம். அதற்கு பொருளெல்லாம் நம்முடைய விருப்பம் போல சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பாட்டை அழகாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த ஒரு பெருமகன் அவர்தான் முதலாக சங்க இலக்கியத்தை மேலை நாடுகளுக்கு கொண்டு சென்றவர். தமிழ்நாட்டிலிருந்து உவேசா பதிப்பித்த குறுந்தொகை 1937ஆம் ஆண்டு அமெரிக்காவை சென்று அடைந்த போது ஒரு நூலகத்தினுடைய கீழ் அறையில் படிக்கப்படாமல் கிடந்த ஒரு குவியலிலிருந்து அந்த புத்தகத்தை எதேச்சையாக எடுத்து புரட்டி பார்த்த ஏ.கே. ராமானுஜம் என்பவர் 50 பாடல்களை அதிலிருந்து மொழிபெயர்த்தார். அவருக்கு பெரிய வியப்பாக இருந்தது. இப்படி ஒரு இலக்கியம் நான் இதுவரையும் படித்ததில்லை என்று அவர் கருதுகிறார். அந்த பாட்டை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போ அந்த பாட்டை நான் தமிழில் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிந்த பாட்டு தான். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளு, யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கறந்தரும். அதுவரையில் சரி. எத்தனை தொடர்கள் இருக்கின்றன இந்த பாட்டில், எத்தனை தொடர்கள் இருக்கின்றன. யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளு, யானும் நீயும் எவ்வழி அறிதும்,
செம்புலப்பயில் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன. 4 தொடர், 5 அடி, மொத்தம் சொற்கள் 19. இப்படியெல்லாம் எண்ணி பார்க்கணும். இந்த புள்ளி உரம் எதுக்குன்னு கேட்கலாம், பின்னால் சொல்லுகிறார். அதை பற்றி 19 சொற்களில் அமைந்த இந்த பாட்டு என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்த பொருள் தான். என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் என்ன வகையில் உறவினர், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எப்படி முன் அறிவார்கள், நானும் நீயுமே உன்னால் எவ்வாறு ஒருவரை ஒருவர் அறிவோம், செம்மண் நிலத்திலே பெய்த மழை நீரானது போல நம்முடைய நெஞ்சங்கள் இரண்டும் அன்பினால் கலந்தன. இதுதான் பாட்டு கருத்து. இதில் என்ன ஆராய்ச்சி வேண்டியிருக்கிறது, இதில் என்ன புதிய கருத்து இருக்கிறது? இது 2000 ஆண்டுகளாக இந்த பாட்டு இருக்கிறதே, அந்த அளவுக்கு இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பது தான் வினா. உரை இதனை புலப்படுத்தவில்லை. எந்த உரையும் ஐயர் தான் உரை எழுதினார். 1932ஆம் ஆண்டு குறுந்தொகைக்கு உரை எழுதினார். நான் சொல்லப்போகிற இந்த கருத்து, இந்த பாட்டு 2000 ஆண்டுகளாக இருப்பதற்குரிய சிறப்பு அதில் என்ன இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வினா. அதாவது என்னுடைய பெற்றோர்களுக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் உறவும் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் பார்த்ததும் இல்லை, நானும் நீயும் சந்திக்கவில்லை. இப்போது நம்முடைய இந்த செம்மண் நிலத்திலே மழைநீர் கலந்து ஒன்றானது போல நாம் நம்முடைய நெஞ்சங்கள் ஒன்றாகிவிட்டன. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு என்னவென்றால், இப்போ நான் 8 கேள்விகளை கேட்குறேன். இந்த தாய் என்று சொன்னால அந்த தாயின் பெயர் என்ன, தலைவியின் தாயின் பெயர் என்ன தெரியுமா தெரியாதா? தெரியாது. இந்த தலைவியினுடைய தந்தையின் பெயர் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தலைவனுடைய தாயின் பெயர் தெரியாது, தந்தையின் பெயர் தெரியாது. எத்தனை தெரியாதாச்சு? 4 தெரியாது. இந்த தலைவனுடைய பெயர் தெரியாது, இந்த தலைவியினுடைய பெயர் தெரியாது. 6ஆச்சு. இவர்கள் சந்தித்த இடத்தினுடைய பெயர் தெரியாது. சரி, எல்லாமே தெரியாது. பாட்டை எழுதினவனுடைய பெயர் தெரியாது. ஆக மொத்தம் 8 தெரியாது. 8 தெரியாத வைத்துக்கொண்டு ஒரு பாட்டு 2000 ஆண்டுகளாக இருக்கு. எப்படி இருக்கு? இதில் என்ன சிறப்பு என்றால், இந்த 8 தெரியாதது தான் இந்த பாட்டினுடைய சிறப்பே. பாட்டில் அகப்பாட்டில் தலைவன் தலைவியினுடைய பெயர் சொல்லக்கூடாது. சொன்ன பாட்டுன்னா 3 பாட்டு இருக்குது சங்க இலக்கியத்திலேயே. தலைவியினுடைய பெயர் இடம்பெற்று விட்ட பாட்டு 3 இருக்கின்றன. அதை பின்னால் பார்ப்போம், அது வேண்டாம் நமக்கு. இப்போ இந்த பாட்டை பற்றி மட்டுமே பார்ப்போம். 8 தெரியாது இருந்தால் என்ன பொருள் என்றால், நான் சொல்லுகிற இந்த பாட்டில் இந்த தலைவன் இந்த தலைவியை சந்தித்த மாதம் ஐப்பசி. ஐப்பசி மாதத்தில் சந்தித்தான். எப்படின்னு கேட்கலாம். குறிஞ்சி கூதிர்யாமம் என்மனார் புலவர், அது தொல்காப்பியம். கூதிர்காலம் என்பது ஐப்பசி தொடங்கி கார்த்திகை முடிய. கார்த்திகை நாளில் எங்கெங்கும் விழா கோலமாக இருக்கும், ஒளி மிகுந்த விளக்குகள் எங்கும் ஏற்றப்பட்டிருக்கும். அக்காலத்தில் மக்களுடைய நடமாட்டம் மிகுதியாக இருக்கும். அப்போது ஒரு தலைவன் தலைவி இடந்தலைப்பா இயற்கை புணர்ச்சியாக சந்தித்தற்குரிய களம் அமைதல் இல்லை, வாய்ப்பு குறைவு. அதனால ஐப்பசி மாதத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கலாம். அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்ட போது அதுக்கு பேர் என்ன? காட்சி. காட்சி, ஐயம், தெளிவு, குறிப்பறிதல் என்று தொல்காப்பியம் வரிசையாக சொல்லுவார். முதல்ல காட்சி என்றால் என்ன என்றால், அருமையாக அதை பிற்காலத்தில் வேறு வகையாக வடித்து காட்டுகிறார்கள். நான் அதையும் காட்டுகிறேன். காட்சி என்றால் தலைவனும் தலைவியும் ஒருவர் பார்த்து கொள்ளுதல் இல்லை.
பார்த்து கொள்ளுதல் இல்லை. அப்போ அதுக்கு வேறு சொல் வேண்டும். இந்த இடத்துல பார்த்து கொள்ளுதல்ங்கிற சொல் பொருந்தாது. ஆயிரத்தி 1966 நான் மாணவர்களுக்கு ஒரு கட்டுரை தலைப்பு கொடுத்தேன். எனக்கு பிடித்த கவிஞர் அப்படின்னு ஒரு தலைப்பு. எதற்காக? 2 பக்கம் முழுசாக எழுதணும். ஒரு பக்கத்துக்கு 20 வரி இருக்கணும், 40 வரி எழுதணும். இதை வெறும் கதையாக எழுதக்கூடாது. உனக்கு பிடித்த கவிஞர் யாருன்னு எழுது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த கவிஞர் எழுதியதில் 2 செய்யுள் அடியாவது இந்த கட்டுரையெல்லாம் வரணும். சரின்னு எல்லாரும் கேட்டு, அப்போல்லாம் கடுமையான ஒரு காலம். சரியாக கட்டுரை எழுதினாதான் வருகை பதிவு தரப்படும், தேர்வுக்கே அனுப்பப்படுவார்கள், அப்படியெல்லாம் இருந்த காலம். எல்லாரும் ஏடுகளை கொண்டு வந்து வைத்தார்கள். அப்படியே படித்து திருத்தி கொண்டே இருந்தேன். ஒரு ஏடு படித்தேன். இந்த பையன் என்ன எழுதுகிறாருங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள்லாம் இப்படி எழுதுவீர்களோ என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு பிடித்தவர் கவிஞர் கம்பர். கம்பரை போல ஒரு கவிஞரை இந்த உலகத்தில் பார்ப்பது இயலாது. உலகத்து கவிஞர்களிலே கம்பர் தலை சிறந்தவர். இப்படி போகுது. இந்த ஒரே செய்தி தான் வந்துகிட்டே. சரி, எப்படி வேணாலும் எழுதட்டும், 2 அடி எனக்கு வேணும். செய்யுள்ள கம்பன் பாடினதில் 10,500 பாடல்களில் ஒரு 2 அடி எழுதுறான்னா போதும் எனக்கு. எழுதிட்டான். என்ன எழுதுறான்னு கேட்டால், அங்கிருந்து கன்னிமாடத்திலே சீதை நின்று கொண்டிருக்கிறான். இது கம்பன் காட்டிய காட்சி இல்லை, இவர் சொந்த கவனம். கன்னிமாடத்திலே அந்த சீதை நிற்கிறான். பெருவழியாக ராமன் போய் கொண்டிருக்கிறான். இந்த விஸ்வாமித்திரன் ஆப்சண்ட். விஸ்வாமித்திரன் படிக்கிற தெருவழியாக வந்து கொண்டிருக்கிறான். இருவருடைய கண்களும் சந்தித்துக் கொண்டார் அப்படின்னு எழுதுறவங்க. சரி, எழுதிட்டோம். 2 வரி செய்வது. அங்குதான் ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. மாணவர்களே, எழுதுறார். என்ன அந்த பாட்டு? என்ன பாட்டுன்னா, என்னரும் நலத்தினாள் இணையல் நின்றுடி கண்ணோடு கண்ணினை கவ்வ ஒன்றை ஒன்று உணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான், அப்புறம் அவளும். அப்படி எழுதியிருந்தா எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் நடந்திருக்காது. அந்த ஒரு வரி தான் அவருக்கு தெரியும். இந்த வரி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் தான் தெரியும். அதையாவது சரியாக எழுதிட்டா போதும் எனக்கு. ஆனால் அந்த பையன் எழுதியிருந்தது என்னன்னு கேட்டால், அண்ணலும் நோக்கினான் அண்ணியும் நோக்கினான். நான் உடனே அந்த நோட்டை தொட்டு கும்பிட்டேன். ஏன்னு கேட்டால், சீதையை இப்படி ஒரு அண்ணியாக நினைக்கின்ற ஒரு பரம பாகவதன் ஏதோ சாபத்தினால நம்மகிட்ட மாணவனாக சேர்ந்து. அதாவது எதற்காக சொல்லுகிறேன்னா, ஒரு சொல் அதில் நம்ம கவனிக்க வேண்டியது. அண்ணனும் நோக்கினான். நோக்கு என்பது பார்வை இல்லை. நோக்கு என்பது என்ன? மாத்திரை முதலா அடிநிலைகாரம் நோக்குதற்காரணம் நோக்கனப்படும். அதுதான் சங்கச் செய்யுளினுடைய இலக்கணமே அதுதான். அதாவது மாத்திரையிலிருந்து பொருள் பார்க்கணும். ஒரு சொல்லுக்கு பொருள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி இல்லை. மாத்திரை தோறும் பொருள் பார்க்கணும். அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். இப்போ வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை உங்கள் கண் முன்னால் நான் சொல்லுகிறேன். இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார். அல்ல 6.5 அடி உயரம், கண்ணங்கரேர்னு இருப்பார், பெரிய மீசை. அவர் தெருக்கூத்தில் நின்று அல்லது நாடகங்களில் நின்று பாடினார்னா பக்கத்து கிராமத்தில் கேட்கும். அது மாதிரி ஒரு குரல் வீச்சு. அப்படி பாடக்கூடிய ஆள். ஹரிச்சந்திர நாடகத்தில் பாடினார்னா எல்லாரும் அப்படியே மயான காண்டத்தில் அவரை தவிர எல்லாரும் அழுவான். அப்படி பாடக்கூடிய ஒருத்தருக்கு திருமணம் ஏற்பாடாச்சு. அப்போ அவருக்கு ஒரு நினைவு, ஊரெல்லாம் நம்ம பாட்டை பாராட்டுறாங்க, யாராரோ விருது கொடுக்குறாங்க, நாம் என்ன இருந்தாலும் யார்கிட்ட பாராட்டு பெற வேண்டும் என்றால் ஆசை. திருமணமான உடனே இந்த பாட்டை அந்த 8 கட்டையில் நான் பாட போகிறேன்
அப்போ இந்த மனைவி கேட்டுட்டு, ஆஹா என்ன பாட்டு, இப்படி ஒரு அமிர்தத்தை நான் காதலை வாங்கினதே இல்லையே, ஐயா எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு சொல்ல போகிறாங்க, திகைச்சு அப்படியே திளைச்சிருவேன் மகிழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த முதல் இரவில் அந்த ஹரிச்சந்திர மயான காண்டத்தை பாட்டை எடுத்து அவர் அப்படியே பாடுறார், வேகம் பாடுற. ஏதோ ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்குது. திரும்பி பார்த்தா கொரட்டை சத்தம். அவன் கொரட்டை விட்டு எடுக்கிறான். அட ஞான சூன்யமே, நான் தவம் கிடந்து இந்த பாட்டை உனக்கு பாடணுன்னு வந்தா நீ அதை இப்படி செய்துட்டிய அப்படின்னு மறுநாள் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, நாம் 2 பேரும் செய்து கொண்ட சத்தியம். என்ன சத்தியம்? இருவரும் திருமணம் செய்து கொண்ட போது அந்த பேதமையான வயதில் ஒன்றும் புரியாத ஒரு விவரம் புரியாத ஒரு பருவத்தில் அந்த இளைய நம்பியும் இளைய நங்கையும் சத்தியம் செய்து கொண்டார். என்ன சத்தியம் என்றால், அவன் சொன்னான், இந்த உலகத்தில் நானும் நீயும் இம்மை மாறி மறுமையாயினும் மாறாமல் இருக்கும். இது சத்தியம். உன்னுடைய உயிருக்கு ஏதாவது இடையூறு என்றால் அந்த நொடியே என் உயிர் போய்விடும் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொன்னானா, உங்கள் உயிருக்கு ஏதாவது இடையூறு என்றால் அதற்கு முன்னாலே என் உயிர் போய்விடும். இது சத்தியம். 2 பேரும் சத்தியம் செய்து கொண்டாங்க. நல்ல சரியான கிராமத்தில் பிறந்தவர். அவளுக்கு கணவனை எப்படி கூப்பிடுவதுன்னு அவளுக்கு தெரியும். எப்படி கூப்பிடுவா? அவர் பேர் முருகையா. அவர் இருந்தவர் தான் இந்த நிலத்தில். முருகையான்னு பேர் சொல்லி கூப்பிடுறதில்ல, அத்தான் மாமான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வெட்கம் இடம் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறது, எப்படி கூப்பிடுறது? கிராமத்தில் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, ஏங்க, அதான் அவருக்கு பேர், அதுதான் அவருக்கு உறவு முறை எல்லாமே. ஏங்க அப்படின்னா அந்த ஏங்கங்கிற சொல்லுக்கு அகராதியில் பொருள் கிடையாது. ஏங்கன்னா என்னுடைய மாமா அப்படின்னு ஒரு பொருள். 2வது திண்ணையில் இருக்கிறான் அவன், உள்ளார இருந்து ஏங்க அப்படின்னா உள்ளே வாங்க இன்னும் 2வது பொருள். ஏங்க இருக்கிறீங்களா? உடனே அவன் என்ன சொல்லுவான், இல்லாமல் எங்கே போயிட்டான். அவன் உள்ளார வருவான். அவன் அங்கேருந்து உள்ளிருந்து பாலை ஆற்றி கொண்டு வெளியில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இவனை இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன பொருள்னா, கொஞ்சம் உள்ளார வந்து இதை சாப்பிட்டுட்டு போகணும். இந்த இருக்கிறீங்களாங்கிறதுக்கு அகராதி இந்த பொருளெல்லாம் தருமா? தராது. இருக்கிறீங்களா? பக்கத்து வீடுகள்லாம் சிரிப்பாங்க, இவர் கணவனை கூப்பிடுற அழகா பாருங்க, இருக்கிறீங்களா அங்கடா அப்படியே கொஞ்ச நாள் போன பிறகு, சில ஆண்டுகள் போன பிறகு, சில பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு ஒரு நாள் அவளுடைய உடல்நிலை கொஞ்சம் கவலைக்கிடமாக குறைய தொடங்கியதை அவள் கணித்து அறிந்து, இருக்கிறீங்களா அப்படின்னு திண்ணையில் இருக்கிறவனை கூப்பிட்டான். என்ன செய்தி அப்படின்னு உள்ளே வந்தான். இல்லை, நாம் செய்து கொண்ட சத்தியத்தில் கொஞ்சம் ஒரு மாறுதல் செய்து கொள்ள வேண்டும். என்ன? என் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கு, நான் போய் சேர்ந்து விடுவேன் போல இருக்கிறது. அதனால் தயவு செய்து எனக்கு ஏதும் ஆகிவிட்டால் நீங்கள் இருக்க வேண்டும், இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் இல்லை, நானும் இருப்பேன் நீங்களும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதற்கு பிறகு அடிக்கடி என்னங்க இருக்கிறீங்களா, இதை இவர்கள் 2 பேருக்குள்ளார நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகம். ஒரு நாள் திடீரென்று அவர் வயலுக்கு போயிருக்கின்ற காலத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது. மேலடுக்கில் படுத்திருக்கிறார், சுற்றத்தாரெல்லாம் கூடியிருக்கிறார்கள். அப்போது அவரை பார்க்கணும்னு துடிக்கிறார். உடனே மைத்துடன் ஓடி போய், அக்காவுக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும், கொள்வாங்க போல இருக்குன்னு உடனே பதறி கொண்டு வருகிறான். அந்த கிட்ட வருகிற போது அவள் என்ன கேட்டாள், இருக்கிறீங்களா? உயிர் நின்று போச்சு. சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ வழக்கம் போல கூப்பிட்டா, என்னமோ சொல்கிறது கூப்பிட்டா, ஒன்றுமே சொல்லாமலே போயிட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் என்றே சொல்ல நினைத்தால் அதை சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறான். பிள்ளைகள்லாம் சிறியதும் பெரியதுமாக இருக்கின்றார்கள்.
அதனால நீங்கள் இருக்க வேண்டும் என்பதனை அந்த ஒரு சொல்லால சொல்லிவிட்டார். இப்போ பாருங்க இந்த பாட்டை, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எவ்வடி அறிதும் செம்புலப்பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் காம் கலந்தனர். ஐப்பசி மாதத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது என்று நான் ஒரு உத்தேசமான ஒரு கணிப்பில் நான் சொன்னேன். அதற்கு மேலே போய் பாருங்கள், ஐப்பசி மாதத்தில் இது எங்கே நடந்திருக்கும்? ஒரு குறிஞ்சி நிலத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்கும். ஏன் குறிஞ்சி கூதறியாமும் என்மனார் புலவர் என்பது மட்டுமல்ல, புணர்தல் நிமித்தம் என்பதற்கான இடம் குறிஞ்சி களம். அந்த குறிஞ்சியில் இவர்களுடைய சந்திப்பு நடந்தது. இப்போ நினைத்து பாருங்கள், இந்த 8 பேர்களும் இல்லாத இந்த மொட்டையான ஒரு பாட்டை சங்க இலக்கியம் என்று தோளிலே வைத்துக் கொண்டு நாம் கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்றால் இதை கொடைக்கானலிலே அந்த மலையின் அடிவாரத்தில் நின்று ஒரு தலைவன், எங்கிருந்தோ வந்த ஒரு தலைவன் அந்த பக்கத்து தலைவியிடம் கூறியதாக நாம் கருதுகிறோம் என்றால், இதே பாட்டை இதே கருத்தை ஆல்ப்ஸ் மலையினுடைய அடிவாரத்திலே இருந்து ஒரு தலைவன் தலைவிக்கு சொல்லுவதற்கும் இது பொருந்துமா? பொருந்தாது. பொருந்தும். எப்படி பொருந்தும்? எதனால் பொருந்தும்? இந்த 8 பேரும் இல்லாதனால. அப்படி 8 பேரும் இல்லாததனால் பொருந்தும் என்றால், ஆப்பிரிக்க காட்டினுடைய ஒரு குன்றத்தின் கீழ் இருந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் அந்த தலைவியிடம் இந்த பாட்டினுடைய கருத்தை அப்படியே சொல்வதற்கு பொருந்துமா? பொருந்தாதா? பொருந்தும். ஏனென்றால் 8 பேருடைய பேரும் இல்லை. அப்படியானால் என்ன பொருள் அதுக்கு? அதைத்தான் ஆங்கில இலக்கிய திறனாய்வு உலகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், திஸ் இஸ் அன் யூனிவர்சல் லிட்ரேச்சர். இது உலகம் தழுவிய இலக்கியம். சங்க இலக்கியம்னு ஏதோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லுவதற்காக எழுந்த இலக்கியம் இல்லை. அது உலகம் முழுவதும் தழுவிக்கொள்ளுகிற இலக்கியம். சரி, செம்புலப்பெயல் நீரார். இப்போ இந்த பாட்டை எவ்வளோ பேர் எவ்வளோ வகையாக சிந்தித்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப சிறப்பு. நீங்களும் இன்னும் எண்ணி பார்க்கலாம். வள்ளுவர் சொன்னார், தம்பின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பேராசிரியர் தேப்பூங்கி சொல்லுவார், என்ன அழகாக இந்த ஆள் சொல்லியிருக்கிறான். 6 அடி உயரமுள்ள தந்தைக்கு திருவிழாவில் சாமி தெரியல, 2.5 அடி உயரமுள்ள பையனுக்கு அப்பா சாமி நல்லா இருக்குங்கிறான். அது எப்படி? தோளில் உட்காந்து. அதுபோல் போன தலைமுறை தான் அறிவுடையது, இந்த தலைமுறை அறிவுடையது இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. போன தலைமுறையினுடைய தோளிலே உட்கார்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவாற்றல் வாய்ப்பு இந்த தலைமுறைக்கு இருக்கு. அதனால் என்னுடைய மகன் என்னை விட கண்டிப்பாக அறிவுடையவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை வாய்ப்பு அளிக்கப்படாமல் இருக்கலாம். அதனால் அந்த நிலையில் இருந்து பார்த்தால், இப்போ தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இருக்குது. அது திருவள்ளுவர் தான் சொன்னார். முதல்ல தலைமுறை தோறும் அறிவு வளர்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை டார்வின் சொல்கிறார். அப்புறம் ஒவ்வொரு காலத்திலும் அறிவு வளர்ச்சி படிப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு பிறகு எப்படி சொல்லுது? அதாவது தண்ணீர் எங்கிருக்கிறது என்று கேட்டதற்கு அரிஸ்டாட்டில் என்ன சொல்லிவிட்டான் என்றால், தண்ணீர் வானத்திலிருந்தும் வரலாம், பூமியின் கீழிருந்தும் வரலாம், குகைகளிலும் கூட தேங்கி கிடக்கலாம். ஆனால் தண்ணீருக்கு ஒரே சோர்ஸ் தான், அது வானம்தான் என்று வான் சிறப்பில் திருவள்ளுவர் சொன்னார். அவங்க 2ஆம் நூற்றாண்டில் சொன்னதை அதற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டில் தான் அந்த கருத்துக்கு வந்தாங்க. அதனால் அவ்வளவு அறிவியல் கூர்மையாக சொல்லப்பட்ட செய்தி. அதனால் இந்த பாட்டை எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள். செம்புலப்பெயல் நீரார் இந்த பாட்டை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார். யார்? கதிரேசனார், பண்டிதமணி கதிரேசனார் அவர்கள் பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ என்னுடைய ஆசிரியர் மாணவனாக எதிரே உட்கார்ந்து கேட்கிறார். இந்த பாட்டை சொன்ன உடனே இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஊமைக்கு பொருள் தவறாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் பண்டிதமணியார். என்ன தப்பு கண்டீங்க நீங்கள்? செம்மண் நிலம், ரெட் எர்த், மேலே இருந்து மழை பெய்யும், ரெண்டும் கலந்து உண்டாகி அப்படியே சிவப்பாக இருக்கும். காவிரி ஆற்றில் ஆடி மாதத்தில் வர்ற தண்ணீர் மாதிரி செக்கச்செவேர்னு வருது. அது மாதிரி நாம் 2 பேரும் கலந்துட்டோம், இனி பிரிய போவதில்லை ஒரு செய்தி. இந்த உவமை
இந்த ஊமைக்கு கூறிய பொருள் பொருத்தமுடையது இல்லை அப்படின்னு சொன்னார் பண்டிதமணி. எப்படி, ஏன் பொருத்தம் இல்லை? நீங்க யாராவது சொல்ல முடியுமா? வானத்தில் இருக்கிற மழை மாதிரி அந்த தலைவன் ரொம்ப தொலைவில் இருந்து தான் வந்தான். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த மண் போல இந்த தலைவி, ரெண்டு பேருடைய நெஞ்சம் கலந்து ஒன்றாகிவிட்டது. டெல்லியில் போனீங்கன்னா யமுனையும் கங்கையும் யமுனையும் கலக்கிற இடம் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் அங்கிருந்து வரும். ஒரே இந்த யமுனையினுடைய நதி வந்து வெள்ளையாக இருக்கும், இந்த கங்கையினுடைய இது வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ரெண்டும் அப்படியே கலந்து உள்ளே போயிடும். போன பிறகு நாம் அதை பகுத்தறிய முடியாது. இன்றைக்கு கூட அந்த காட்சியை டெல்லியில் பார்க்கலாம். இப்போ இந்த ஊமையில் இருக்கிற பிழை என்று சொன்னார் பண்டிதமணி. என்ன சொன்னார் என்றால், இந்த செம்மண் நிலத்திலே பெய்த மழை நீரானது ஒரு 3 மணி நேரம் கழிச்சா தெளிஞ்சு போயிடும். இந்த தண்ணீர் ரொம்ப தெளிவாயிடும், மண் கீழே தங்கிடும். அதுபோலத்தான் இப்போதெல்லாம் மன உறவு இருக்கிறது. அப்போது அந்த காலத்தில் இப்படி இல்லை. அது இந்த பிறவி இனி அடுத்த பிறவி வரும் பிறவிகள் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அப்போ இதுக்கு என்ன பொருள்? அகராதியை பாடினார். அகராதியில் என்ன இருக்கிறது? அங்கே யாயும் யாயும் யாராகிறோ எந்த இந்த இம்முறைகளில் யானும் நீயும் எப்படி அறிதும் செம்புலம் என்பதற்கு அகராதியில் என்ன பொருள் இருக்கிறது என்றால், மேட்டு நிலம், மலை நிலம் என்று. மழையில் மழை பெய்தது, அப்படியே ஒரு கால் அப்படி தெற்கு நோக்கி போச்சு, இன்னொரு கால் வடக்கு நோக்கி போச்சு. ரெண்டு கால்வாயாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியே திடீரென்று வளைந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போச்சு. சேர்ந்த பிறகு தண்ணீரை அள்ளி, இது வடக்கிலிருந்து வந்த கால்வாய் நீர் என்று சொல்ல முடியாது, இது கிழக்கிலிருந்து வந்த நீர் என்று சொல்ல முடியாது. அதுபோல இவன் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு வழி இல்லை, இவள் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு இல்லை. யாயும் யாயும் யாராயும். அப்படி உறவுகளை எல்லாம் கடந்து விளைவது தான் இந்த அகத்தணிக்கார். உறவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இனி அதற்கு மேலே போய் பார்ப்போம். இந்த பாட்டில் இன்னும் வேறு ஏதாவது புலப்படுதாங்க. அவன் சொல்லுகிறானே, இந்த பாட்டை என்னுடைய ஆசிரியர் களவு பாட்டாக பார்க்கவில்லை, அவர் கற்பு பாட்டாக பார்த்தார். தமிழ்காதலில் எழுதியிருக்கிறார். ஆனால் நாங்கள்லாம் அதை களவு பாட்டாகத்தான் கருதுகிறோம். அதற்கு நாங்கள் சொல்லுகிற சான்றுகள் வேறு. இப்போ இந்த பாட்டில் என்ன செய்தி என்றால், இதில் என்ன ஒரு பொருள்? பொருட்புலப்பாடு என்றால் தமிழில் சங்க இலக்கியத்தில் 3 நெறிகள். ஒன்று இயல்பான பொருட்புலப்பாடு, அதில் ஒரு குறிப்பு பொருள் இருக்கும். ரெண்டாவது அது உள்ளுரையாக இருக்கலாம். மூன்றாவது இறைச்சியாக இருக்கும். 3 வகையில் பொருட்புலப்பாட்டு நெறி அதிலே அமையும். இப்போ இந்த பாட்டில் என்ன வகையாக பொருட்புலப்பாடு நிகழ்ந்திருக்கிறது அல்லது என்ன பொருள் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அவன் சொல்கிறான், செம்மண் நிலத்திலே பெய்த மழை நீர் போல நம்முடைய நெஞ்சம் கலந்தன என்பதில் ஒரு குறிப்பு மொழி இருக்கிறது என்று எழுதினார். முதல்ல குறுந்தொகையை பதிப்பித்த பெண்ணுத்தூர் சௌரி பெருமாள் அரங்கனார் அவர்கள் திணை அவர் தான் வகுத்தார். பின்னால் வந்தவர்கள் எல்லாரும் அதே திணையை பின்பற்றி கொண்டார்கள். ஐயர் அவர்கள் திணை வகுக்கவில்லை. ஏனென்றால் திணை வகுப்பதிலே குறுந்தொகையில் இடர்பாடு இருக்கிறது. மிகப்பெரிய இடர்பாடு என்னவென்றால், நெய்தலும் முல்லையும் ரொம்ப நெருக்கம். கொஞ்சம் தப்புனா நெய்தல், இல்லாட்டி முல்லை. அதே போல் திணைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி மிக மிக குறைவாக இருக்கிறது. அதனால் அவர் பார்த்தார், குறுந்தொகைக்கு நாம் திணை வகுக்க வேண்டாம். 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை தொகுத்தார், உரை எழுதினார், குறிப்புரை எழுதினார். அதற்கு பிறகு 1937 அப்போல்லாம் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய்விட்டன, என்னுடைய சரீரம் இடம் கொடுக்காத இந்த சூழலில் இந்த பணியை நான் செய்ய தொடங்கியிருக்கிறேன். தமிழ் தெய்வம் என்னை காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன் என்று ஐயர் எழுதினார். அந்த காலத்தில் தான் மாநில கல்லூரியில் அவருக்கு, சென்னையில் இருக்கிற மாநில கல்லூரியில் அவருக்கு மகோபாத்தியாய பட்டம் அளிக்கிறார். அவரை தடுமாறிக்கொண்டே நடந்து போகிறார். அப்போது அவருடைய கையை பற்றி கொண்டு போன ஒரு மாணவன் அந்த கல்லூரியினுடைய படியில் ஏறுகிற போது, ஐயா படி, ஐயா படி படின்னு மெல்ல மெல்ல அப்படியே அழைச்சிட்டு போனார். அவர் அதற்கு பிறகு பேசும்போது சொன்னார்,
நான் நிறைய படிச்சுட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை அழைச்சிட்டு வந்த பையன் படின்னு இன்னும் படின்னாரு. அப்போ தான் புரிந்தது, படிக்க படிக்க இன்னும் பலது புலனாகும் என்று எனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்லி இந்த குறுந்தொகைக்கு எழுதுகிற போது பல செய்திகளை அவர் மிக புதுமையாக காட்டுகிறார். அதில் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஏதாவது ஐயம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த இறையனார் களவியல் அதில் 2வது சூத்திரமும் குறுந்தொகையில் வரக்கூடிய 7 பாடல்கள், இப்போ நான் சொன்ன இந்த பாட்டுக்கும் இன்னும் 6 பாடல்கள் இதனுடைய விரிவாக இருக்கின்றன. இந்த 6 பாடல்களை நேரம் இருந்தால் பார்க்கலாம், அல்லது கேட்டால் சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டில் 2வது சூத்திரத்தில் தானே அவளே தமியர்கான காமம் புணர்ச்சி இருவையின் ஒத்தல் அப்படின்னு இருக்கு. தானே அவளே தமியர்கான காம புணர்ச்சி இருவையின். இதை படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் தண்டனை. என்ன தண்டனைன்னு எங்கள் ஆசிரியர் என்ன பண்ணுவார், சமயத்தில் கேட்பார், இறையனார் களவியல் பாடம் ஆச்சான்னா முழுக்க ஒப்பிக்கணும். உடனே எவ்வளவு தான் ஒப்பிக்கிறது. ஒரு நாள் யாப்பருங்கல காரிகையில் ஒரு கேள்வி கேட்டார். இந்த வினாவை எண்ணி பாருங்கள். யாப்பருங்கல காரிகையில் மகடு முன்னிலை இல்லாத காரிகை உண்டான்னு கேட்டார். நான் உடனே தன்னிழல் தன்பு நரும்பு நறுநிழல் தந்துரந்தால் எண்ணீர் நாலசச்சீர் கொந்தருக்கும் இரியவர்க்கு கண்ணிய பூவினம் காய்ச்சீரனே கனியுடற்கும் ஒன்றலை அசச்சீர் இசச்சீர் ஒன்றலைக்கேன்னு சொன்னான். ஆஹா, நல்லா சொல்கிறப்பான்னு சொல்லணும்ல. சொன்னார், காரிகை பூரா மனப்பாடமானார். ஆமாம் மனப்பாடம். எங்கள் அறத்தாறு இது சொல்லுன்னார். அறத்தாறு இது வேண்டாம் வெள்ளை கிழிப்புங்கிறது அது உதாரணம் முதல் நினைப்பு காரியல்ல. அதெல்லாமா படிப்பாங்கன்னு, அதெல்லாமா படிக்காமல் காரிகை பூரா படிச்சுட்டான்னு எப்படி சொன்னார். இப்படி அவ்வளவு போட்டு வருத்தி படிக்க வைத்ததுனால இதற்கு உரை இருக்கு பாருங்க. தானே அவளே தமியர்கான காமப்புணர்ச்சி இருவையின் ஒத்து. ரொம்ப அருமையான ஒரு நூற்பா. இது உரை நக்கீரருடைய உரை படித்தாதான் தெரியும். என்னன்னு கேட்டால், அவனும் அவளும் சந்தித்தார்கள். அவன் அவள் என்றால் யார் என்றால் இவர்கள் இருவரும் ஒத்தார்கள். ஒத்த கிழவனும் கிடத்தியும் காண்ப. ஒத்திருத்தல் என்றால் என்னென்ன, உருளரிசி கொத்தமுறி என்றார் போல எனின் அற்றன்று. புரியுதான்னு பாருங்க. அதாவது தலைவனும் தலைவி இது போல என்றால் உருளரிசி கொத்தமுறி என்றார் போல எனின் அற்றன்று அப்படின்னா என்ன? கொத்தமுறின்னு என்ன? கொத்தமல்லி விதை. கொத்தமல்லி விதையை கொண்டு போய் விதைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படியே கொண்டு போய் விதைச்சா முளைக்க. பிறகு என்ன செய்யணும்? கீழே வச்சு லேசாக தேய்க்கணும். தேய்ச்சா ஒவ்வொரு கொத்தமல்லியும் 2ஆக உடையும். கொண்டு போய் விதைச்சிட்டா முளைக்கும். அப்போ ஒரு கொத்தமல்லிக்குள்ளார எத்தனை உயிர் இருந்திருக்கு? 2 உயிர் இருந்து. அப்போ அது சொல்கிறான் களவியல் உரைகாரன், தலைவனும் தலைவியும் கொத்தமுறி என்றார் போல எனில் ஒரு கூட்டுக்குள்ளார 2 உயிர் இருந்தால் அப்படி இல்லை. என்ன? 2 கூட்டுக்குள்ளார 1 உயிர். இதுதான் தமிழியம். அதாவது தமிழருடைய வாழ்க்கை கொள்கையே இதுதான். ஒரு கூட்டுக்குள்ளார 2 உயிர் இல்லை, 2 கூட்டுக்குள்ளார 1 உயிர். இது என்ன செய்யும்? இது எதற்காக இவ்வாறு வந்திருக்கிறது என்றால், பிறவிதோறும் தம்முடைய கடமையை செய்வதற்காக. குறிஞ்சி பாட்டில் சொல்கிறான், தலைவி பார்க்கிறாவனை, தலைவி சொல்கிறா, தலைவன் சொல்கிறான், நாம் திருமணம் செய்து கொள்வோம். எதற்கு திருமணம் செய்து கொள்வது அப்படின்னா, இந்த வினாவுக்கு இந்த விடை எங்கும் வராது. எதற்கு நாம் திருமணம் செய்து கொள்வது என்றால், இதுவரையில் எங்கள் வீட்டுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் விருந்தோம்ப முடியாமல் இருந்தது எனக்கு வாழ்க்கை துணை இல்லாததுனால. அதனால் வருகின்ற விருந்தினர்களுக்கெல்லாம் நாம் விருந்தோம்பி உண்ட மிச்சலை நாம் உண்ண வேண்டும். அப்படிப்பட்ட அற வாழ்க்கைக்காக நாம் மனம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய நோக்கமே. அதனால் 1 உயிர், அது 2 உயிர் என்று சொல்லக்கூடாது. 1 உயிர் 2ஆக பிறந்து பிறவிதோறும் ஒன்றுவது தான் வாழ்க்கை. அணிப்பல் என்ன கொங்கு முதிர் முண்டகத், மணிக்கேள் என்ன மானீர் சேர்ப்ப, இம்மை மாறி மறுமையாயிரும் நீயாகியரன் கணவனை யானாகியரன் நெஞ்சு நேர்ந்தவன். அதாவது ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எழுதுகிற போது ஒரு பிழை நேர்ந்து விடக்கூடாது. மருது நிலத்தில் பரத்தமை உண்டு.
ஆனால் மருநிலத்தில் வாழ்ந்தோர் எல்லாரும் அப்படிப்பட்ட பரத்தமை ஒழுக்கம் பூண்டார் என்று சொல்லிவிடவே கூடாது. அது அரிதில் நிகழ்வது, மிகச் சிலரே மேற்கொண்ட ஒரு தவறான ஒரு வழக்கம். அது நாட்டினுடைய பண்பு அன்று, அது கடியப்பட்ட பண்பு கூட. அது மிகச் சிறப்பாக புலப்பட வேண்டும் என்றால், 2 சொற்களுக்கு நான் பொருள் உலக அனுபவத்தின் வாயிலாக அறிந்தேன். 1966ஆம் ஆண்டு நான் ஒரு தொடர் வண்டியில் போய்கொண்டிருக்கிறேன். நானும் என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் ஒரு தொடர் வண்டியில் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ பக்கத்தில் அந்த தடுப்புக்கு இப்பால் அது காலியாக இருக்குது வண்டி. திடீரென்று வண்டி நின்றபோது மேலே சட்டை போடாமல் இடுப்பில் மட்டும் வேட்டி கட்டி கொண்டிருக்கூடிய தொழிலாளிகள் ஒரு 7-8 பேர் ஏறினாங்க. கையில் பெரிய பெரிய மண்வெட்டி இந்த கருங்கல்ல அள்ளி இந்த தண்டவாளத்துக்கு 2 பக்கமும் போடக்கூடிய கேங்மேன் அவ்வளோ பேரும் அங்கிருந்து வந்து கடன்னு ஏறினாங்க மேலே. ஏறி வந்த உடனே எங்களுக்கு அந்த தடுப்புக்கு அப்பால் உட்கார்ந்தார்கள் பேசுவதெல்லாம் எங்களுடைய காதிலே விழுகிறது. அப்போ உடனே ஒரு ஆரம்பிக்கலாமா அப்படின்னா நான் உடனே சரி சீட்டு போட போகிறாங்க. துண்டை விரித்து போட்டு சீட்டு போடாங்க. தொடர் வண்டியில் இது வழக்கமாக நிகழ்வு. ஆரம்பிக்கலாமான்னு. சரி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நன்னாரும் உட்குமென் பீடு அங்கே தாங்க நிறுத்துறீங்கன்னா. அதுக்கு ஒரு தலைவன் இருக்கான் அந்த குழுவுக்கு. அங்கே தானே, சரி. நன்னேன் பரத்தனின் மார்பு, அந்த திருக்குறளை காமத்துப்பால் இருக்கிற அந்த குறளை எடுத்து, பெண்ணியரார் எல்லாரும் கண்ணில் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு. நன்னுதல், நன்னார்னு என்ன பொருள்? நன்னார் என்பதற்கு பகைவர், அகராதியில் பகைவர். நன்னாருங்கிறதுக்கு அவன் பொருள் சொன்னான் பாருங்க. நன்னார்னா என்ன பொருள் அப்படின்னா, போர்க்களத்துக்கு வராதவர் அப்படின்னு. போர்க்களத்துக்கு வராதவர்கள் எப்படி இவனை கண்டு அஞ்சுவாங்க என்றால், அதுக்கு அவன் சொன்ன விளக்கம் அப்படியே நான் சொல்கிறேன். அவன் கேட்குறான், அது எப்படிங்க போர்க்களத்துக்கு வராதவர்கள் அஞ்சுவார்கள் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னான், ஒன்றும் இல்லை, தெருவில் போயிட்டுருக்கிற எதுக்க ஒரு கொம்பு உள்ள மாடு வருது, என்ன பண்ணுறேன்னு. கொஞ்சம் ஒதுங்கிக்கிற, கொம்புளவுக்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், நான் ஒதுங்கிக்கிறேன். அதுவே கோயில் காளையாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். எங்கேயாவது வீட்டு திண்ணையில ஏறிக்குவேன். சரி, ஒருத்தன் கதறிட்டு வர்றான், புலி புலின்னு, அப்போ என்ன செய்வேன்? போகிற திசை தெரியாமல் ஓடுவேன். பார்த்தியா? பார்க்கல, தெரியாதா புலியை பற்றி? அதுபோல் நன்னார் என்னை நான் போர்க்களத்துக்கு வருகிறேன் என்று கேள்விப்பட்ட உடனே எவனும் வரல. நன்னாருங்கிறதுக்கு அவன் அப்படி பொருள் சொன்னான். திருக்குறளுக்கு இதுகாரும் நம்ம கண்ட முறைகளை விட இன்னும் நிறைய காண வேண்டும். தொட்டனை தூரும் மணற்கு கேணியே போதுமே, கேணின்னாவே போதும். சுருக்கமாக சொல்வதில் வள்ளுவர் புகழ்பெற்றவராச்சன்னா அப்படி இல்லை. கேணி தோண்டி கட்டி வச்சுட்டா 12 அடி ஆழத்தில் தண்ணி இருக்கிறதுன்னு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு பெண் ஆற்றுக்கு போய் நீர் இல்லாத நிலையில் அந்த மணற்பரப்பில் தோண்டி பார்த்தா 1 அடி தண்ணீர் கிடச்சி, குடத்தை வச்சு தண்ணீர் எடுத்தா. வடிகட்டி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்ட பிறகு 15 நாட்களுக்கு அந்த பக்கம் போகலை. அது என்ன ஆகும்? மணற்கேணி என்ன ஆகும்? தூர்ந்து போய். அதுபோல் தினம் படிக்கலைன்னா என்ன ஆகிடும்? தூந்து போய். அதனால தான் கேணி இல்லாமல் மணற்கேணின்னு சொல்லிட்டான். ஒவ்வொரு சொல்லும் இப்படியெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும்போது அதில் ஒரு பெரிய புரட்சி. அந்த பரத்தைங்கிற சொல்லி இங்கே இல்லை, திருக்குறளில் இல்லை. வேற என்ன இருக்கு? பரத்தைன்னு சொல்லாமல் நன்னேன் பரத்தனின் மார்பு, ஆணை பரத்தன் என்று சொன்ன வள்ளுவன் பெண்ணை எப்படி சொல்லலை? அவளை சொல்லக்கூடாது என்பது வள்ளுவனுடைய இலக்கியம். அந்த வகையில் சங்க இலக்கியத்தில் அது இருந்தது. அப்போ தான் கரும்பு நெடுபாத்தி கலித்தாம்பல் சுரும்பு பசிகளையும் பெரும்புணல் ஊற புதல்வன் என்ற முயங்கல் அதுவே தெய்யனின் மார்பு சிதைப்பது. இது குறிப்பு பொருள் வேற, உள்ளுரை வேற, இறைச்சி வேற. உள்ளுரை கருப்பொருளை பற்றியது, இறைச்சி உணர்ந்து கொள்ளுமாறு
வேறு எந்த சார்புமின்றி பற்றுமின்றியும் சொல்வது. அந்த உண்மை ரொம்ப முக்கியம். இவ்வாறு வருவது அந்த இலக்கியம். அதனால் இவ்வாறு சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டிய முறை வேறையாக மிக நுட்பமாக பார்க்கணும். இப்போ ஒரு பாட்டு சொல்கிறேன், அதில் எத்தனை ஏ வருதுன்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கு இலக்கண குறிப்பு என்ன சொல்லுவீங்க? ஏ என்பதற்கு இலக்கண குறிப்பு சொல்லணும். சொல்லுங்க. பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடை சொல்லா, உரி சொல்லா? இடைச்சொல். இடைச்சொல். இப்போ எண்ணிக்கிட்டே வாங்க, எத்தனை ஏ வருதுன்னு பாருங்கள். இது 44வது பாட்டு. காலே பரிதப்பினவே, கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே, அகலிரு விசும்பின் மீனினும் மன்ற பலரே இவ்வுலகத்து பிறரே. எத்தனை வந்திருக்கு? 6 வந்திருக்கு. இல்லை, ஒரு ஏ சர்டிஃபிகேட்டு பாட்டு. எத்தனை ஏ பாருங்க. இந்த பாட்டில் என்ன புரிஞ்சுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். காலே பரிதப்பினவே, இது மகற்போக்கிய செவிலி உரைத்தது. கீழே குறிப்பு. இது யாருடைய கூற்று? செவிலியோட கூற்று. யாரை தேடிட்டு போகிறா? மகளை தேடி. மகளை தேடிட்டு அம்மா போக மாட்டாளா? இந்த வினாவுக்கு விடை சொல்லு சங்க இலக்கியம் படிக்கிறவங்க. மகளை தேடிக்கொண்டு அம்மா போவாளா? போக மாட்டாள். செவிலியை பார்த்து நீ ஏன் பார்த்துக்க, அவள் பாடு ஓம் பாடு அப்படின்னு சொல்லிட்டாளா? இல்லை. தொல்காப்பியம் படித்தா அதற்கு விடை இருக்கு. அதாவது தோழி சொல்லின் அவளறி கிளவி, தலைவி சொல்லின் அவளறி கிளவி, தோழிக்காயின் இளம்பெயர்ந்து உரையார். யாராருக்கு புழங்குகிற எல்லை எது என்பதனை வரையறுத்தது சங்க இலக்கியம். இந்த தலைவியும் இந்த தாயும், இந்த தாய் 2 பேரும் தாங்கள் வாழுகின்ற இந்த எல்லையை விட்டு அப்பால் போக மாட்டார். செவிலி நிலம்பெயர்ந்து போவாள், தோழி நிலம்பெயர்ந்து போக மாட்டாள். இப்படி ஒரு எல்லையை வகுத்து கொண்டிருக்கிறது. இது இலக்கிய கோட்பாடு, இலக்கிய கொள்கை, அந்த பாத்திரத்துக்கு வகுக்கப்பட்ட ஒரு இலக்கணம். இப்போ பாருங்க, இப்போ அந்த செவிலி தேடிட்டு போகிறான். அதை துரைமங்கலம் சிவபிரகாசர் ரொம்ப அழகாக பண்ணிட்டார். எப்படின்னு கேட்டால், என்னடிகள் நேர் வெண்குரல் நேர் அடி 2 என் தலையில் இருத்தும் இறை வெங்கை நாட்டில் மாபெரும் புலவன் சிவபிரகாசர் சொன்னார், எங்கள் ஊரில் இருக்கிற சிவபெருமானுக்கு திருக்குறள் மாதிரி 2 அடிகள் அப்படின்னாரு. அது என்ன திருக்குறள் மாதிரி 2 அடி? சிவபெருமானுக்கு எத்தனை அடிகள்? காலம். எத்தனை திருவடிகள்? 2 தானே. அவர் சொல்றாரு திருக்குறள் மாதிரி 2 அடினார். அதாவது ஆண் ஒரு பாதியும் பெண் ஒரு பாதியுமாக இருக்கிற நிலையில் ஆணின் காலடி சற்று பெரிதாக, பெண்ணின் காலடி சற்று சிறிதாக, என்னடிகள் நேர் வெண்குரல் நேர் அடி 2 என் தலையில் இருத்தும் இறை வெங்கை நாட்டில். இப்போ செவிலி தேடிக்கிட்டு போகிறா. அப்படி ஒரு ஓமையை சொல்லிட்டு தேடிக்கிட்டு போகிறவன் என்ன பண்ணுறான்னா, பார்த்தாலாம் அந்த முன்னடிகள் நெடிலடிகளாக இலக்கணம் எப்படி வந்து பாருங்க. முன்னால் பார்க்குற அந்த தலைவனுடைய அடிகள் 5 சீர் கொண்ட நெடிலடி மாதிரி இருக்கு 2. பின்னர் முயங்கடிகள் தலைவனுடைய அடிகள் அளவடிகளாக 4 சீர் கொண்ட அளவடிகளாக இருக்கு. அது 5 அடி, இது 4 அடி. இப்படி 2 நெடிலடியும் 2 அளவடியும் இருந்தால் அது அருமையான வெண்துறை பாட்டு. இப்போ பார்க்குறான் 4 அடி அழகாக இருக்குது, இதை போய் நாம் போய் என்னத்துக்கு எடுப்பாங்க. இவன் தன்னுடைய அடியை திரும்பி பார்க்குறான், இது கழி நெடிலடி, இது இதோட பழும், இங்கே போகக்கூடாது. அந்த மாதிரி தேடிக்கொண்ட அவன் என்ன சொன்னான்னா, காலை எப்போ தேட தொடங்கியிருப்பான்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே காணும்னு உடனே அவன் இயங்குகிற எல்லை காணும். தேடி பார்க்குறான், நிலம் கிடந்து போயிருப்பாளோ, அப்படி போகிறான். காலே பரிதப்பினவே, கால்கள் களைச்சு போச்சு, இனி நடக்க முடியாது. கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே, கண்கள் பார்த்து பார்த்து பூத்து போச்சு. எதை பார்த்து?
அங்கே தான் இருக்குது. இதுவரையில் நீங்கள் காணாத உரை நான் சொல்லுகிறேன். அதாவது இவ புறப்பட்டு வரும்போது அங்கே ஒரு தலைவனும் தலைவியுமாக தொலைவில் போய் கொண்டிருக்கிறார். அவதான் என் மகதான் அப்படின்னு ஓடி போய் உற்று பார்த்தான். அவ இல்லை. அதே போல அதுவும் அங்கே 2 பேரும் அதே மாதிரி போய் பார்த்தா, உற்று பார்த்தா. இப்படியே உற்று உற்று பார்த்தா, நோக்கி நோக்கி வாழ் இழந்த. எவ்வளோ பேரை பார்த்துருப்பா அப்படின்னா, இல்லை, காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே அகலில் விசும்பின் மீனினும் மன்ற. வானத்தில் இருக்கக்கூடிய மீன்களை காட்டிலும் பலர். இந்த களவு நெறியை மேற்கொண்டவர்கள் வானத்தில் இருக்கின்ற மீன்களை காட்டிலும் பலர். அப்போ காலை தொடங்கி எந்த நேரம் வரையில பார்த்துருக்கிறான், அந்தி வரையில தேடி இருக்கிறான். ஒரு பகல் முழுவதும் தேடினதில் என்ன தெரிந்து கொண்டாடுகிறான்? காலே பரிதப்பினர் கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனர் அகலில் விசும்பின் மீனினும் மன்ற பலரே உலகத்து பிறர். பலர். இந்த ஒடுக்கத்தை நாம் ஏன் தடை செய்யும்? அப்படியே அவ போனா உடனே மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உடைய ஆண்மை மிக்க தந்தையும் உடன் பிறந்தார்களும் பார்த்தார்கள். ஒரு பொழுதெல்லாம் நினைத்தார்கள், சார் இதை போய் தடுப்பதாக, இது அன்பு நெறி, அறத்தின்பாற்பட்ட அன்பு நெறி, இதில் போய் நம்ம தலையிடக்கூடாது என்று கருதியதோடு மட்டுமல்லாமல் வாருங்கள் என்று வீட்டுக்கு அழைத்தார்கள். அவன் ஒன்றுமில்லாத வறியவன், அவனுக்கு வாழ்க்கை வசதிகள் எதுவுமே இல்லை. அவனும் இந்த பெண்ணையோடு போய்விட்டான். அந்த பெண் உடன்பட்டு போயிருக்கிறான். அங்கே போன உடனே என்னாச்சுன்னு கேட்டால், குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்டான். உடனே அவன் ஒரு குடிசை, அந்த குடிசைக்கு பின்னால் ஒரு குட்டை, அதுதான் தண்ணீர். இந்த மான்கள்லாம் அங்கே வந்து குடித்து விட்டு போகின்றன. மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது, கன்று குட்டி குடிச்சிட்டு போகுது, மேலிருந்து தடைகளெல்லாம் விழுந்து மக்கி கிடக்கு. உடனே போய் அதை போய் குடிக்கிறான். பிறகு வீட்டிலிருந்து அழைப்பு வந்து விட்டது என்ற உடனே புறப்பட்டு வருகிறார். அப்போ தோழி கேட்குறா, போன ஊரில் உனக்கு தண்ணி கூட கிடச்சிருக்காத? இல்லை இல்லை, அதெல்லாம் கிடச்சிது. எப்படி நல்லா இருந்ததா? நீங்கள் பாலில் தேனை ஊற்றி கொடுத்தால் கூட உருவாய் வைத்து விட்டு திகட்டுகிறே என்று திருப்பி கொடுத்து விடுவாயே, அங்கே போய் எதை குடித்தாய் என்று கேட்கிற போது அவள் சொல்லுகிறா, அண்ணாய் வாழி வேண்டென்னை, அந்த என்னுடைய தலைவனுடைய ஊரிலே இருந்த அந்த குட்டை, அதனுடைய நீர் இருக்குத, அது மானுண்டெஞ்சிய கழுதை நீர், கலங்கி கிடக்கிற அந்த நீர் தேன்மயங்கு பாலினும் இனியும், தேனை கலந்த பாலை விட இனியும். இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டுட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தேன் கலந்த பாலை விட இந்த குட்டை நீர் இனியது என்றால் அறிவு நிலையில் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்லுங்க. அன்பு அல்ல இல்லை, அறிவு நெறியிலே ஏற்றுக்கொள்ளலாம். எப்படின்னு கேட்டால், அதுக்கு அவன் என்ன கருதுகிறாள் என்றால், இந்த பாலிலே கலந்து இந்த தேனை கொடுத்து என்னிடம் கொடுத்து நான் செல்வ மகள் என்று புறப்பட இதை அருந்து என்று செவிலியும் ஆயத்தாரும் என்னை வற்புறுத்துவார்கள். அங்கே என்ன ஆயிற்று என்றால், நான் போய் அருந்திய அந்த குட்டை நீர் என்ன ஆயிற்று என்று கேட்டால், அங்கே மானுண்டெஞ்சிய கழுலி நீர், தேன்மயங்கு பாலினும் இனிய மானுண்டெஞ்சிய கழுலி நீர் என்றால், என்னுடைய தலைவன் வீட்டு அந்த தண்ணீரை மற்ற விலங்குகள் அருந்திய பிறகு, அதாவது விருந்தோம்பல் செய்த பிறகு நான் அருந்துகிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் மானுண்டெஞ்சிய கழுலி நீர் நான் கற்றுக்கொண்டேன். உலகத்து உயிர்களை ஓம்புவது தான் இந்த இல்லறம், அதுதான் இந்த இல்லறத்தினுடைய கடமை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் அதுதான் சரியது என்று தெரிந்து கொண்ட நிலையில் அதுதான் இனியது என்று சொன்னேன். ஒரு 3-4 வரிக்குள்ளார இவ்வளவு ஒரு செப்புக்குள் அப்படியே ஒரு இமயமலையினுடைய உருவத்தை அடக்கி விடுவது போல் அடக்கி காட்டுகிறாங்க. அதே போல் கடைசியாக ஒன்று சங்க இலக்கியம் போல், நான் அந்த சீன பெண், ஒரு பெண் இங்கே வந்து என்னிடம் அங்கே சங்க இலக்கியம் படித்தாங்க. அந்த பெண் இந்த சங்க இலக்கியத்தை கேட்டு கேட்டு தன்னுடைய பெயரை கலைச்செல்வி என்று மாற்றி வைத்து கொண்டு இப்போ சீன வானொலியில் பணிந்தேன். நான் என்ன சொன்னேன் என்றால், ஒன்றும் இல்லை, அந்த பெண் அந்த விடுதியிலேருந்து அங்கேருந்து வரும்போது பார்த்தா குரங்கு நிறைய மறிக்கும்.
இங்கே நிறைய குரங்குகள் இருந்தது. அது நான் கூட பதிவாளர் பொறுப்பில் இருந்தபோது குரங்கு பிடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு கேட்டபோது ஒரு குரங்குக்கு 120 ரூபா கொடுக்கணும் சாப்பிடணும். அப்போ குரங்கு இல்லை, நீங்கள் பாருங்கள், அது குரங்கு பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான வேலை இல்லை. சரியா 120 ரூபா தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான், ஒரு வேன் கொண்டு வந்து நிறுத்தினான். 2 கதவையும் திறந்து விட்டான். இங்கே குடியிருப்பு வளாகத்தில் வந்துவிட்டு உள்ளார ஒரு மூங்கில் கழியை போட்டு அதில் ஒரு வாழைத்தார் கட்டிட்டான். திறந்து வச்ச உடனே இந்த குரங்கெல்லாம் என்ன செய்தது என்றால் சுற்றிலும் கீழே தரையில் உட்காந்துருக்க தவிர போகலை. அப்படியே இருக்கும்போது ஒரு குட்டி குரங்கு டக்குன்னு உள்ளார போயிட்டு, அது அதனுடைய தாய் பொறுக்கலை. அதனை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று அது பாய, இன்னும் 10 பாய, ஒரு 20-30 வேனுக்குள்ளார போயிடுச்சு. கதவு சாத்திடுச்சு. அதுக்கு பக்கத்தில் இந்த கண்ணாடியில் பார்த்தா அங்கேயும் இங்கேயும். அப்போ அவன் சொன்னான், மொத்த குரங்கு எண்ணிங்க சார்னா. எப்படி என்றது, உட்காந்துருக்கு, அங்கே ஓடுது இங்கே ஓடுது. அவன் சொல்கிறது தான் நம்பர், வேறு வழி இல்லை. சரின்னு கணக்கு தீர்த்தலான்னு தீர்த்தாச்சு. அடுத்த ஆண்டு குரங்கு மறுபடியும் வந்துடுச்சு. கூப்பிட்ட போது, சார் இப்போ 150 ரூபா சார். ஏன்பா? குரங்குக்கு இப்போ அறிவு வளர்ந்துருக்கு சார். மனிதனுக்கு தான் வளரல, குரங்குக்கு வளர்ந்துருக்கு. அது எப்படிப்பான்னு கேட்டு நீங்கள் வந்து பாருங்கள். உடனே வேனை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, வாழைத்தாரை கட்டியாச்சு. என்ன செய்யுது குரங்கு என்றால், பக்கத்தில் இருக்கிற மூங்கில் தடியை எடுத்து வெளியில் இருந்துக்கிட்டு வாழைப்பழத்தை அடிக்குது. எப்படி எங்கிட்ட அதுக்கு இருக்கியா வித்த? உடனே கொஞ்ச நேரத்துக்கு நான் நம்மனா நீங்கள்லாம் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 சீனவெடி பட்டாசை கொளுத்தி அந்த குரங்கிட்ட போட்டாங்க. கடந்து எல்லாம் வேலைக்குள்ள போய் மூடிட்டான். குரங்குக்கு இப்படி ஒரு அறிவு இருக்குது. ஆனால் அதனை கண்டு அஞ்சுகிற அச்சத்தினால இந்த சீன பெண் என்ன சொன்னால், அது என்ன இருந்தாலும் பழகிவிட்டால் நல்லது தான், ஏதாவது செய்துவிடுமோ என்று ஒரு அச்சமாகவும் இருக்கிறது என்று சொன்னபோது, அந்த குரங்கை பற்றி ஒரு செய்தி இருக்குமா, நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடம் தான். யாழின் நரம்பு கட்டப்பட்டிருக்கிறது. யாழ்னு அதுக்கு ஏன் பேர்? யாழ் என்று அதற்கு ஏன் பேர்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் பொருள் சொல்லலாம். யா என்று தொடங்குவதில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு சொல் சொல்லுங்க. யா, யாமம், யாமம், யாக்கை. சரி. யா என்றால் அகராதியில் பார்த்தீங்கன்னா கருப்பு என்று பொருள். யாமம் என்றால் கரிய நிறம் கொண்ட நேரம்னு பொருள். யாடு என்றால் கரிய விலங்கு என்று பொருள். யானை என்றால் கருப்பு அடர்ந்த விலங்கு என்று பொருள். யா என்றால் கருப்பு என்று பொருள். யாழ் கருமரத்தால் செய்யப்பட்டதுன்னு பொருள். அதில் நரம்பை இழுத்து கட்டியிருக்கிறான். நரம்பை இழுத்து கட்டினா எவ்வளவு இறுக்கி கட்டிவிடக்கூடாது இசை பிறக்காது. இது நான் சொல்வது புத்தர் சொல்கிறார், தன்னுடைய சீடர்கள் சொல்கிறது. யாழின் நரம்பை இழுத்து கட்டி விடாது, இசை பிறக்காது. யாழின் நரம்பை தளர விட்டு விடாதே, அப்போதும் இசை தோன்றாது. எதுக்கு யாழுக்காக சொல்கிறாரு இலக்கணம்? அப்படி இல்லை. நிறைய உண்டு விட்டும் தவம் செய்ய முடியாது, பட்டினி கிடந்தும் தவம் செய்ய முடியாது. இதுக்கு அதை சொல்கிறாரு. அதனால் அப்படி இருந்து தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அது மாதிரி குரங்கு என்ன செய்தது என்றால், யாழுக்கு நரம்பை கட்டி, இந்த நரம்பை கட்டி விட்டு கடைசியில் அந்த பக்கத்தில் தண்டு பகுதியில் சுற்றுவான். அது இறுகவும் தளரவும் சுற்றணும். ஒரு சுற்று இறுக்கி ஆணியில் அப்படி சுற்றிட்டான்னா அப்புறம் தளர சுற்றணும், அப்புறம் இருக்க சுற்றணும், தளர சுற்றணும், எப்படி மாற்றி மாற்றி சுற்றணும். இதை எப்படிங்க கவிதையில் எழுதுறது, எப்படி ஒரு செய்யுளில் சொல்கிறது? முயன்று பாருங்கள். எந்த மொழியிலையும் சொல்ல முடியல. ஒரு வரியில் சொன்னான். என்ன சொன்னான் என்றால், இந்த குரங்கு என்ன செய்தது, கோடை காலத்தில் சித்திரை மாதத்தில் நாவல் மரம் பழுத்து கனிகளாக கொட்டுச்சு. குட்டையில் நிறைய பழம் விழுந்து போச்சு. கரையில் சில கனிகள் விழுந்தன. குரங்கு இங்கேருந்து போய் கரையில் இருக்கிற பழத்தெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டு தீர்ந்து போச்சு. குட்டையில் இருக்கிறத போய் எடுக்குது. 2-3 எடுத்த உடனேயே குட்டை கலங்கியிருக்கு. அப்போ குட்டையில் வெப்பம் தாங்காமல் நாவற்பழம் போன்ற தன்னுடைய தலையை மட்டும் மேலே வைத்து கொண்டு ஒரு பாம்பு
அந்த குட்டையில் தன்னுடைய உடம்பெல்லாம் வைத்து கொண்டு குரங்கு போய் அதை பிடிச்சி, அது பிடிச்ச உடனே அந்த பாம்பு என்ன செய்தது, முன்கையில் இப்படி சுற்றிருச்சு. அது ஐயோ இது பாம்பு, இதை விட்டுணுன்னு இறுக்கி பிடிச்சா இங்கே தளருது, அதை இறுக்கி பிடிச்சா இங்கே தளருது, விட்டுலான்னு நினச்சா இங்கே இறுகுது. அதை போல இறுகியும் தளர்ந்தும் அமைந்த யாழின் நரம்பு கட்டும் பைங்கன் ஊகம் பாம்பு பிடித்த நேரம் உணர்த்து நெறியில சங்க இலக்கியம் போல நிகரா இலக்கியம் கிடையாது. அதனால் இந்த ஆற்றல் மிகுந்த இலக்கியத்தை படிக்கும்போது தொல்காப்பிய இலக்கணத்தோடு பொருத்தி பார்த்து ஒரே நூற்பாலும் தொல்காப்பியத்தினுடைய சாரம் முழுமையும், அதாவது அகத்தடை சாரம் முழுமையும் முடிஞ்சு போச்சு. ஒன்றே வேறே என்று பால்வையின் ஒன்று உயர்ந்த பாலது ஆணை. அதாவது அதுதான் நம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படை. ஒரே உயிர் தான் இரண்டாக பிரிந்து, அடுத்த பிறவிலையும் இரண்டாக பிரிந்து, அடுத்த பிறவிலும் இரண்டாக பிரிந்து, பிறவிதோறும் இரண்டு இரண்டு பேராக வந்து ஒன்று முதலாம் ஒரே உயிர் தான் இன்னும் சொன்னாங்களே, உண்மையா சார் அப்படின்னு கேட்டால் இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வளர்த்த இந்த நிலத்தில் அந்த நம்பிக்கை மீது நம்பிக்கை இருந்த வரையில் மனவிலக்கு என்பது இல்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மனவிலக்கே இல்லை, கேள்விப்படாததாக இருந்தது என்று சொல்லுகிற காலம் வரையில் இந்த கருத்தில் நம்பிக்கை இல்லை. நல்லா குடிச்சிட்டு வந்து அடி அடின்னு அடிக்கலாம், ரத்தம் ஒழுக அடிக்கலாம், மனைவி உன்னோட பெரிய இழவா போச்சுக்கிறான். மறுநாள் காலையில் ஐயா போட்டு அடித்து கையெல்லாம் நோவுதா ஐயா அப்படின்னு பிரிஞ்சு போக முடியல. ஏன்? இந்த நம்பிக்கை தான். என்னங்க பண்ணுறது, கட்டியாச்சு, ஜென்மத்துக்கு இதுதான் கதி எனக்கு என்று சொல்லுது. இது பாரம்பரியமாக ஊறி வருகின்ற இந்த பண்புத்தான் இந்த அகத்தணை இலக்கியம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை இருந்த வரையில் நம்முடைய வாழ்க்கை முறை சிதைவு என்று கூறி இந்த வாய்ப்பளித்த பேராசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி.